நூல் மட்டும் எடுத்துக்கிறேன். வாங்கிட்டேன், வகுப்பு முடிச்சு வச்சிடறேன். அழியாமல் பலரும் அழியாமல் வாப்பான். எப்படி செய்யணும் கைவிடாது கரியான வரும் ஆணை கடல் நாடு மறவாது. பெரியவர்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேரவர்கள் அவங்களே இந்த செய்தி நம்ம சொல்லணும். ஏன்னா நாள் கடமைன்னு நமக்கு சில இருக்கு. காலையில இருந்த உடனே காலையில இருந்து பல் துளக்க வேண்டும். சில குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறோம். பழைய தினம் குளிக்க வேண்டும் சொல்லிக் கொடுக்குறோம். தினம் இதே மாதிரி தினம்ல உள்ள கொண்டு சேர்த்தது என்னென்ன வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மாதிரி மாதிரி இருக்கும்போது நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கீங்களேன், அது அதுக்கப்புறம் மாறிடுச்சு. தினம் வழிபாடு செய்யும். இன்னும் ஒருபடி மேல போய் குழந்தைகள் இந்த சொன்னதில் அடிக்கிறீங்க. தினம் படிக்க வேண்டும். தினம் சிலவற்றை நம்ம செய்து கொண்டு இருக்கோம். நம்ம தவறுறது இல்லை. தினம் குளிக்கிறோம், தினம் சாப்பிட்றோம், தினம் தூங்குறோம் இல்லைங்களா, தினம் சமையல் செய்கிறோம், தினம் ஆஃபீஸ் போகிறோம். எல்லாம் நீங்கள் அதில் ஏதாவது முக்கியத்துவமாக பண்ணுங்க. டெய்லி தான் சமையல் செய்கிறாங்க, ஒரு 3 நாள் சமையல் செய்ய வேண்டாம் நீங்கள் அப்படின்னு உட்கார முடியுமா? நீங்கள் இப்போ உட்காந்துல இருக்கு கைலாசி எதை நம்மளால விட முடியுது? டெய்லி காரியங்கள் சில விஷயங்கள் செஞ்சுட்டானா டெய்லி தூங்காம இருக்கும். டெய்லி தான் தூங்கிட்டே இருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு தூங்காம இருக்கலாம்னு இருக்க முடியுமா? அப்ப இந்த மாதிரி தினம் நம்ம செய்யக்கூடிய சில முறையான அமைப்பு வைத்திருக்கிறதுல 2 கண்டிப்பா இருக்கும் எல்லாருக்கும். அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது 2. 1 வழிபாடு செய்யணும், இன்னொன்று படிக்கணும். திருமுறைகளை படிக்கணும், சாஸ்திரங்களை படிக்கணும், சமய இலக்கியங்களை படிக்கணும். ஏன்னா சமயம் படித்தாலே அறம் என்பது தானா. அறம் படித்தது சமயம் மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா அறம் பொதுவான, சமயம் சிறப்பான. எந்த சமயமா இருக்கும்? நம்ம சமயம் மட்டும்தான். எந்த சமயமா இருந்தாலும் எல்லாருமே சாமி எப்படி பார்க்குறாங்க? அன்பேகள் கொடுத்து பார்க்குறாங்க. யார் நிறைய சமயங்கள் 1-2 கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் பொதுவாக கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தேவன் அன்பாக இருக்கிறாங்க. நாமும் அன்பை எல்லாரும் அந்த விதம் பார்க்கணும். ஆனால் அந்த அன்புக்கு இந்த சமயம் அந்த அன்பை காட்டுச்சுன்னா அது தானா என்ன அறம் தான். அறம் என்ன சொல்லுது? பிற உயிர்களுக்கு தான் அன்பு காட்டு. அப்ப அந்த அன்பு என்பது அடிப்படையோட ஆலோசனை வச்சுக்கீங்களேன். இப்போ நம்ம கூட இருக்கவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, பொறுப்புல வரவங்க, ட்ரெயினில் காலையில் வரணும், பக்கத்தில் உட்காந்து எல்லாருமே ஒரு அன்புங்கிறது எல்லாம் சமயம் என்று வந்துட்டா அறம் அறத்துக்கு அப்பாற்பட்டு இல்லை. அதனால சமயத்துக்கு உட்பட்ட அறம் பிடிக்குது. அதனால அந்த சமய கல்வி என்பது இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட துபாயில ஒரு அன்பர் என்ன பார்க்க முடியல. நான் அந்த இலக்கை இப்போ போயிட்டு வரும்போது இந்த புத்தகங்கள் கேட்டுனாலும் வாங்கிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அங்கே 1ஆம் வகுப்புல இருந்து 13ஆம் வகுப்பு வரைக்கும் சமய பாடம் என்பது பாடமா இருக்கு. எப்படி நமக்கு கணிதம் பாடமா இருக்கு, தமிழ், ஆங்கிலம், கணிதம், வரலாறு, புவியியல், அறிவியல் அப்படிலாம் நம்ம படிக்கிறோமோ, இதே மாதிரி அதோட கூட ஒரு பாடம் கண்டிப்பான பாடம் என்னன்னா சமய பாடம். எவ்வளவு அருமையா வச்சிருக்கிறேன். அந்தந்த சமயத்துக்கு அந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க. இல்லைன்னு சொல்ல எல்லாரும் இதைத்தான் படிக்கணும்னு சொல்லல. அதனால கிறிஸ்தவர்களா இருந்து அதுல பைபிள்ல இருந்து சில முக்கியமான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு அதில் கொடுக்குறாங்க. புத்த மதத்தாய் இருந்து அதுல இருந்து கொடுக்குறாங்க. அவங்க சமய பாடங்கள் நீங்க என்ன சமயமோ அந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுல பரீட்சை வச்சு மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதி பாஸ் ஆனாதான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும். எப்படி கணித பாடத்தில் பாஸ் ஆகணுமோ, தமிழ் பாடம் பாஸ் ஆகணுமோ, அறிவியலில் தேர்ச்சி பெறணுமோ, அது மாதிரி சமய பாடமும் தேர்ச்சி பெறணும். எல்லாம் பரீட்சை சமய பாடத்தில் அவுட்டுன்னா ஃபெயில் தான். அப்படி வச்சிருக்கிறான். நான் அந்த புத்தகம் சில புத்தகங்கள் வாங்கி கொடுத்தா அந்த நண்பர் கேட்டார், கொடுத்தேன். அதில் நான் அன்றைக்கி தான் நானே திருப்பி பார்த்தேன். முழுமையாக பார்த்ததில்லை. 3ஆம் கிளாஸ் வகுப்பில் பஞ்சபுராணம் பற்றி போட்டுருக்கேன். 3ஆம் கிளாஸ். அப்படியே எத்தனை வயசு? 8 வயசு. 6 வயசுல 1ஆம் கிளாஸு, 7 வயசுல 2ஆம் கிளாஸு. இப்போ 3ஆம் கிளாஸ் வரும்போது 8 வயசு.
8 வயசுல அவங்களுக்கு பஞ்சபுராணம் கொடுத்து பஞ்சபுராணம் மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்குறான். இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு குறைந்தது ஒரு பஞ்சபுராணம் அது 5 பாட்டு எப்போ மனப்பாடம் பண்ணுறாங்க பாருங்க அந்த குழந்தைங்க 8 வயசுல கொடுக்குது. சார் 10ஆம் வகுப்பு புத்தகம் நினைக்கிறேன் 9ஓ 10ஓ முப்பொருள் உண்மையை பற்றி எழுதியிருக்கிறான். 15 பாத்திரத்தை பாடத்தில் 11ஆம் வகுப்பு புஸ்தகம் திருவருள் பயன்லேருந்து 25 குறள் இருக்குது. 25 20 சரியா ஞாபகம். திருவருள் பயன்லேருந்து குறள் சொல்லி பொருள் இருக்கு. இது 11ஆம் வகுப்புல வருது பாடம். அப்போ அவங்க எப்படி இதை இன்னைக்கு நேரத்து வைக்கல, அவங்க பல நாள் வச்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு குரூப் படிக்கிறாங்க சைவத்தானையாங்க. அவங்க எல்லாருமே இலங்கை தமிழர்கள். அதில் வயசா சில அம்மாலாம் சொல்கிறாங்க, நான் திருவள்ளுவர் பயனே பாடமாக நடத்தினேன். திருவள்ளுவர் பயன் பாடம் சார் இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தை படித்தது. அவங்க சொல்கிறாங்க அது பள்ளிக்கூடத்தை படித்தோம், அப்போ புரியலை, அது ஏதோ படிச்சுட்டு வந்துட்டோம் மார்க் வாங்கிட்டு, ஆனால் இப்போ தான் இந்த குரல் புரியுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நிதானமாக படிச்சது அப்போ ஏதோ 10 குரல் இருந்திருக்கு. இந்த குரலாக அப்போ பாடத்தில் இருந்ததுன்னு அந்த அம்மா இன்னைக்கு 70 வயசு அந்த அம்மா சொல்லுது என்கிட்ட 50 வருஷம் 55 வருஷம் முன்னாடி படித்தேன். இன்னைக்கே அது பாடத்திட்டத்தில் இருக்கு. சமயம் கல்வி என்பது அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம அதை பார்த்து நம்ம கொடுக்க வேண்டியதான், நம்மளாவது நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியதான். அதனால் நாடும் வழிபாடு என்பது இன்றியமையாதது. அதுதான் அந்த காப்புச்செயல்னு சொல்லி அதுக்கப்புறம் நடராஜருக்கு சொன்னார், ஓங்கோலியாய் அருள் ஞான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அளித்தருள் முமையம்மை காண தேம்கமலும் மலர் இதழில் திங்கள் கங்கை வளர்சடை மேல் சேர வைத்து நீங்கள் அருள் பவர் தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதிசெய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர்த்தாள்கள் முந்தியிலும் சிரத்திலும் உறவணங்கி போற்றல் செய்வான் என்று நடராஜ பெருமான துதி. அப்புறம் சிவகாமி அம்மைக்கு துதி, மூத்த பிள்ளையாருக்கு துதி, முருகப்பெருமானுக்கு துதி, சந்தான பரம்பரைக்கு துதி, தம்முடைய குருநாதராகி மறைஞான சம்பந்தருக்கு துதி, அப்புறம் நூலினுடைய கருப்பொருள், இப்படியெல்லாம் இதெல்லாம் பார்த்த செய்திகள் நினைவுபடுத்துவதற்காக அதை சொன்னேன். சொல்லி நம்ம போன வகுப்புல எத்தனாவது பாட்டு முடிச்சிருக்கோங்க? எங்க 60, 65, 70? யாருக்கும் ஞாபகம் இல்லைன்னா நான் கொஞ்சம் வசதியாக வச்சுக்குவேன். சிவபிரகாசம் முடிஞ்சாச்சுன்னு சொல்லிடுவேன். 50 முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லைம்மா அம்மா நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா. அவ்வளோதான் வந்திருக்குமா? நான் 80ன்னு போய் சொன்னேன், நீங்கள் எந்த பக்கத்துக்கு போய் சொல்லிடுறாங்க. இப்போ ஆகாமியமா தப்பா சொன்னீங்கன்னா ஆகாமியம் ஏறும், பார்த்துக்க கரெக்டாக சொல்லு. அவ்வளோதான் முடிச்சிருக்கோம். என்னங்கம்மா? சஞ்சிதம் பிரார்த்தம் முடிச்சிருக்கோம். ஆகாமியம்லேருந்து ஆரம்பிக்கணுமா? சரி, அப்போ நேரத்தில் ஆரம்பிச்சு பாடல் நம்பர் 30. மேலைக்கு வருவினை ஏது எண்ணில் அங்கன் விருப்பு வெறுப்பு என அறி அவ்விளைவும் எல்லாம் மூலத்த வினை பயில்வாம் எண்ணின் நாம் மேல் முற்றி அதன் பயன் உனக்கு முளைக்கும் என்ப ஞாலத்து வினைகள் இருதிரணமாகும் குந்தி நன்னாத வினை நடுகும் என 1 2 ஏலத்தான் இடமகிதமாம் இதனால் வலுவாது எய்தியிடும் புண்ணிய பாவங்கள் என்றே. மேலைக்கு வருவினை ஏது எண்ணில், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. அதாவது சைவ சித்தாந்தம் மாதிரி இந்த வினை கொள்கை என்பதனை தர்க்க ரீதியாக ரொம்ப தெளிவாக வேறு சமயங்கள் சொல்லவில்லை. அதுதான் உண்மை. சைவ சித்தாந்தத்துடைய ரொம்ப சிறப்பான இடங்கள்ல இது ஒரு இடம். ஏன்னா ஒரு வினை என்பது என்ன? இன்னைக்கு இங்கே 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். 50 பேருடைய வாழ்க்கை முறை ஒரே மாதிரியா இருக்கான்னா இல்லையே. 50 பேருடைய அனுபவங்கள் ஒரே மாதிரி இருக்கான்னா இல்லையே. அப்ப இதெல்லாம் இறைவன் தானே கொடுத்தான்னா ஆமா இறைவன் தான் கொடுத்தான். அப்ப இறைவன் பாரபட்சமற்றவன் தானே? ஆமா பாரபட்சமற்றவன் தான். பாரபட்சம் இல்லாத இறைவன் எப்படி இந்த மாதிரி மாறி மாறி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுத்தான்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம என்ன கொண்டாடுறோம்? அது அவரவர் செய்த வினை அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த இடத்துல ஒரு 2 நுட்பம் ஒன்று வருது. என்னன்னா இன்னைக்கு இங்க இருக்கிற 50 பேரும்
யாருக்கு பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வரல. நமக்கு யாரு குழந்தையா பிறக்கணும் அதுவும் நம்ம சாய்ஸ்ல இல்லை. நான் இதை படிச்சு இப்படி வேலைக்கு போகணும்னு நினைச்சது வேணா உண்மைதான். ஆனா படிச்சது என்ன, வேலைக்கு போனது என்னன்னா அது என் கையில இல்லை. யோசிச்சு பாருங்க. நான் கூட இந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அந்த படிப்பை படிச்சோமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் அமைதல். சரி, அந்த படிப்பை படிச்சு இந்த வேலையில போய் இருக்கணும்னு நினைச்சோம். அந்த வேலையில அமைஞ்சுதான்னா இப்படி. அப்போ பிறக்கிற இடமாகட்டும், பிறக்கிற குடும்பமாகட்டும், படிக்கிற படிப்பாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். என்ன சொல்லுவோம்? சார் அதெல்லாம் தலையில் எழுதுன மாதிரி நடக்கும் சார், அவ்வளோதான், நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த தலையில எழுதுன மாதிரி அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு சாதாரண அடிமட்ட இதில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய சொல். சித்தாந்தம் படிச்சோம்னா அது என்ன கொஞ்சம் பெருமையா நாகரிகமா தலையில எழுதுனது வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி எனக்குன்னு அமைஞ்சிருக்குன்னா சொல்லாம என்னுடைய வினைக்கு தகுந்தாற் போல் அமைஞ்சிருக்கிறது என்று பெருமையாக சொல்லிக்கிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அர்த்தம் எல்லாம் ஒண்ணுதான். பலவேறு சொற்கள்ல பயன்படுத்துறோம். வந்து எனக்கு என் தலையில எழுதுனது அப்படிங்கிறோம், நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படிங்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே போய் யோசியத்தில் கட்டம் அப்படிதான் சார் இருக்குங்கிறான். நேரம் அப்படி எனக்கு இந்த சொற்களை எல்லாமே பொருள் உள்ளதான். என்ன பொருள்னா சித்தாந்த வார்த்தையில சொன்னா நாம் செய்த வினைக்கு ஏற்றாற்போல் அப்படிங்கிறது தெளிவாயிடும். இப்ப சிக்கல் எங்க வருதுன்னா இது எல்லாமே நாம் செய்த வினைக்கு தக்கவாறு நடக்கும் என்று சொல்லிட்டா, அப்ப இந்த அனுபவங்கள் யாவுமே நான் செய்த வினைக்கு நான் இப்பொழுது அனுபவிப்பதுதான் அப்படின்னு சொல்லிட்டா, இதுல புதிய வினைங்கிறது எங்க இருந்து வரும்? இப்ப நீங்க புதுசாக வினை செஞ்சீங்கன்னா எப்படி சார் தெரியும்? என்னுடைய சுதந்திரத்துக்கு ஏதாவது நீங்க கொடுத்திருந்து நான் ஒரு செயலை செஞ்சா அதுக்கு நான் பொறுப்பெடுக்கலாம். நான் யாருக்கு பிள்ளையா பிறக்கணும் அது நீங்க தான் முடிவு பண்ணீங்க. நான் என்ன பிடிக்கணும் நீங்க தான் முடிவு பண்ணீங்க. நான் என்ன வேலை பார்க்கணும் நீங்க தான் முடிவு பண்ணீங்க. நான் யாரை கல்யாணம் பண்ணணும் நீங்க தான் முடிவு பண்ணீங்க. நான் நினைச்சுக்கிறேன் நான் முடிவு பண்ணேங்க. கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க இருக்க எல்லாத்தையும் எல்லாம் கல்யாணம் பண்ணவங்க தான். சில பேர் மனசுக்குள்ள ஓடுது, அப்படி முடிவு பண்ணியிருந்தா நான் இப்படி நல்லதா பண்ணியிருக்க மாட்டேன். இந்த பக்கம் ஓடுது அந்த பக்கம் ஓடுது, நான் அதுக்குள்ள போடுறேன் இல்லையா? இல்லை. அப்போ அதெல்லாம் எப்படி அமைந்தாரு? யார் யாருக்கு உண்டோ அப்படி அமையுது இல்லைன்னு. அப்ப இது எல்லாமே ஏற்கனவே நான் செய்த வினையின் படிதான் நடக்குன்னா திருமணி பூஜை செஞ்ச எப்படி சார்? சுதந்திரம் என் கையில இருந்து செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லலாம்? உனக்கு சுதந்திரம் கொடுத்தப்பா, நீ நல்லபடியா பயன்படுத்தினா நல்லா இருக்க, நீ சரியா பயன்படுத்தல கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லலாம். அது நியாயம். ஆனா எல்லாமே வந்து ஏற்கனவே முடிவு பண்ணதான். தலையில இந்த இடத்துல இடி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இடிக்குன்னா என்ன அர்த்தம்? வினைக்கு தகுந்தவான்னு சொல்லிட்டா அப்ப புதிய வினை கேட்டு வரும். வரக்கூடாது, வரலாமா வரக்கூடாது? ஆனா ஆகாமியம் புதிய வினை அப்படின்னு சொல்றோம். அப்ப எங்க இருந்து வருது புதிய வினை? ஒரே வார்த்தையில போல மேலைக்கு வருவினை ஏது எண்ணில் புதுசா உனக்கு ஒரு வினை வருதுன்னா அது என்ன காரணம்? ஏதுன்னா காரணம். மேலைக்கு வருவினை ஏது எண்ணில் ஒரே வார்த்தை போல அங்கன் விருப்பு வெறுப்பு என அறிவீங்க. இங்கதான் வந்தாரு. அப்போ இது நல்ல ஆழமா யோசிச்சா சூழல் என்பது வினை பயத்தால் நமக்கு அமைவது. சூழலை கையாள்வது நம்முடைய அறிவிச்சை செயலை பொறுத்தது, நம்முடைய பக்குவத்தை பொறுத்தது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே சூழலை நம்ம வாழ்க்கையில நிறைய பார்க்கிறோம். இந்த ரேஷன் கடையில கியூல நிற்கிறேன், 10 பேர் நிற்கிறான், நான் 11ஆவது ஆளா நிற்கிறேன். சரிங்களா? 3ஆவது நிற்கிற ஆளை முந்தி 6ஆவது நிற்கிற ஆள் ஒருத்தர் போய் முன்னாடி போய் நின்று காலை எடுத்து வாங்குறாரு. இப்ப பின்னாடி 7, 8, 9 நிற்கிறது. நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. 3 முடிஞ்சு 6 போனானா, 6 முடிஞ்சு 3 போனானே, நான் 10க்கு அப்புறம் தான் நிற்கிறேன். அதனால சரி. இப்ப நான் என்ன பார்க்கிறேன், அங்க
2 பேர் 2 விதமா இது வந்து ஒரு சூழல். 6வது இருக்கிறவர் முந்தி போய் 3வது இருக்கிறவருக்கு முன்னாடி போய் காலம் கொடுக்குறார். நியாயமா தப்பு செய்கிறார். இதை நான் வந்து அங்கே பார்க்கிறேன். இது வந்து சூழல். இதை எப்படி கையாளுறாங்க? அந்த 5வது இருக்கிறவர் ஒருத்தர் கத்துனாரு பாருங்க, கத்துது ஒண்ணு. இப்ப 4வது இருக்கிறவர் அவரோட இருக்கணும்ல, ஏன்னா அவர்கள் அடுத்தால போக வேண்டியவருக்கு தடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா நீங்க வாங்கிட்டு போங்க. அப்ப சூழல் ஒருத்தர் முந்தி போறான். ஆனா கையாளுற 2 பேர் எப்படி கையாளுறாங்க? ஒருத்தர் எப்படி கையாளுறாரு? சரி, உங்களுக்கு ரொம்ப அவசரம். இன்னொருத்தர் எப்படி சொல்றாரு, இப்படின்னு வருவீங்க ஐயா, நான் வரும்பொழுதுதான் இப்படிலாம் வருவீங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்காரு, கியூல நிற்கணும் தெரியாத, படிக்க மாதிரி இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சூழலை இவங்க 2 பேரும் கையாண்ட விதம், இதுதான் வினை, வேற ஒண்ணு. அப்ப நமக்கு எடுத்துக்கணும், வாழ்க்கையில் சில அனுபவங்கள் நடக்குது. இந்த அனுபவங்கள் நல்ல அனுபவமே எடுத்துக்கிட்டோம். ஏன் வந்து நம்ம வந்து ஒரு துன்ப அனுபவத்துக்கு போவேன், இன்ப அனுபவமே வச்சுக்கணும். அந்த இன்ப அனுபவம் வரும் பொழுது நான் வந்து இல்லை என் திறமையில தான் சார் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். சரி, பெருமான் சொல்வது ஏதோ நம்ம மேலே அவனுக்கு ஒரு பெரிய கருணை, நாங்கள் எல்லாரும் 10 பேர் ஒன்றா தான் போனோம், எனக்கு அது கிடைச்சதுன்னா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கருணைன்னு எடுத்துக்கிறோம். இது திருவருள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அல்லது ஒரு துன்பமே வருது, அப்படி வரும் பொழுதும் இவங்களால தான் வந்தது, அவங்களால தான் வந்தது, ஏன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ வினை கழிவுது இப்படின்னு எடுத்துக்கிடுவோம். புதிய வினை வருவதில்லை. அப்ப எல்லாரும் அந்த சூழல்ல நமக்கு விருப்பு வெறுப்பு எதுவும் வச்சுக்கல. இந்த விருப்பு வெறுப்பு வைக்கிறது தான் புதிய வினைக்கு ஆகாமியதுக்குமே வந்தவுடன் மேலைக்கு வருவினை ஏது எண்ணில் என் விருப்பு வெறுப்பு என அறி. ஆனா பெரியவங்களை விட்டுடலாம். என்ன மாதிரி ஆடுனா எப்படி இருக்கும்? இன்ப அனுபவம் வரும் பொழுது நான் ஒரே குஷி ஆட்டம் தான். துன்ப அனுபவம் வரும் பொழுது என்ன ஆகுது? ஒன்று சோர்ந்து போறோம், இன்னொன்று அதுக்கு யாரா காரணம்னு வேற யாரையாவது காட்டணும். நம்மள இது பண்ணிக்கிறது இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்தா நான் செய்த வினை வயத்தால் வந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களால தான் பிடிச்சி இந்த இவன் தான் அந்த ஆள் நம்பி தான் சார் மாட்டினேன் அப்படின்னு யாரையாவது ஒருத்தர் கையை காமிக்க தான் நம்ம வந்து வெற்றி வரும்போது நான் சார் அப்படிங்கிறோம். இதுதான் வினைக்கு காரணம். ஒரே வார்த்தையில். அப்ப சூழல் என்பது வினை பயத்தால் வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது, வரும். வினை வரும் பின்னாடி சொல்ற வினை வந்து எப்படிலாம் வரும்னாரு அந்த அனுபவத்தை கொடுக்கும் பொழுது ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம்னு ஒன்று சொல்றாரு. ஆதி ஆன்மீகம்னா பிற உயிர்களால் வருவது. பிற உயிர்களால் நமக்கு அந்த வினை அனுபவம் வரும். பிற உயிர் தான் நான் சொன்னேன். அதனால அது மனிதர்களாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். ஹோட்டலில் ஓரமாக தான் சார் போகிறேன், ஒரு நாய் வந்து இருக்குது, நான் உண்மையும் இல்லை, நான் பாட்டு ஒரு ஓரமாக தான் போனேன். இப்போ அது பிற உயிரால் நமக்கு வர்ற அது ஆதி ஆன்மீகம். ஆதி பௌதீகம், ஆதி பௌதீகம் இயற்கை அமைப்புனார். என்ன பண்ண முடியும்? திடீர்னு பூகம்பம்ங்கிறான், என்ன பண்ண முடியும்? 1000 பேர் வீடு இதெல்லாம் இடிஞ்சுப்பான். அப்போ அது இயற்கை. ஒரு சுனாமி வந்தது, நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன பண்ண இது அப்படியே ஒரு வினை. 3வது சொன்னாரு ஆதி தெய்வீகம். அது தெய்வீகம் அப்படின்னா அது காரணம் நம்மளால நேரம் சொல்லவே முடியாது. நான் அடிக்கடி சொல்லுது, நூலாசிரியர் இப்படி எழுதுறாங்க. உதாரணம் சாத்திராசிரியர் எப்படி எழுதுறாங்க? கிடையாது. குழந்தை பிறக்கும் பொழுது அம்மாவுக்கு அது ரொம்ப கடினமான சூழல், அதே மாதிரி குழந்தைக்கும் கடினமான சூழல். அதுதானே வந்து தக்க தசமதி தாயோடு தான்படும் சுத்த தாகரத்துயரிடைன்னு. அம்மாவுக்கும் வந்து ரொம்ப அது ஒரு வெளியே ரொம்ப சிரமம், அதே மாதிரி குழந்தைக்கும் வெளியே வருது. அது என்ன சொல்ற, சில அம்மாக்களுக்கு பெரிய அளவு சிரமம் இல்லாமல் டெலிவரி, சில அம்மாக்கள் ரொம்ப சங்கடப்பட்டு அதே தான் அது குழந்தைக்கும் பொருத்தமா.
சில குழந்தைகள் ரொம்ப சிரமம் இல்லாமல் வந்துருக்கான். சில குழந்தை பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வர்றதுக்குள்ள படாது வாடா. அப்போ அது என்ன தப்பு சார் பண்ணுறது? இப்போ வர்றதுக்கே எந்த பாடுபடுதுன்னா ஆது தெய்வீகங்கிற இது நூலாசிரியர் சொல்கிற ஓமை. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி அதெல்லாம் விட்டு எப்படி ஓமை எடுத்துக்கிறோம்னா, ஒரு வயிற்று வலின்னு டாக்டர் போனால் டாக்டர் ஸ்கேன் பார்த்து உங்களை வயிற்றில் கட்டி இருக்குங்கிறார். எனக்கு எப்படி சார் கட்டி வந்தது அப்படின்னு சொன்னால் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதை சாப்பிட்டாலும் கட்டிது அப்படிலாம் சொல்லல, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். சார் இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆமாம் லட்சத்தில் ஒருத்தர் பேருக்கு வரது. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு நாள் ஆசைப்பங்க. இப்போல்லாம் லேப்ரோஸ்கோபி ஒரே நாள் அப்படி எடுத்துகிட்டு நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம், ஒரு 1.5 லட்ச ரூபா மட்டும் எடுத்துட்டு வாங்க, வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ இப்போ கட்டி வர்றதுக்கு என்ன காரணம்? ஆதி தெய்வீகம் வரன்னு இருந்திருக்கு. எது வழி? வினையின் வழி. அப்போ எல்லாத்தையும் நம்ம இப்படி ஒரு பொது அளவில் சரி நம்ம செய்த வினையினால் அப்படின்னு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் ரோட்டில் ஓரமாக தான் சார் போனேன், அந்த நாய் வந்து கடிச்சதுனாலும் அந்த நாய் நல்லா யோசிச்சு பாருங்க. ரோட்டில் 1000 பேரை விட்டு உங்களை வந்து கடிச்சது, என்ன வந்து கடிச்சதுன்னா என்ன காரணம்னாரு? நான் செய்த வினை. அதுக்காக உடனே திரும்ப நாய் மேலே கலை கொண்டு எரியாதீங்க, அது வினை ஆகும். அதான் மேலைக்கு வினை ஏது எண்ணில் வருவினை ஏது எண்ணில் அங்கன் விருப்பு வெறுப்பு என்ன, அதுதான் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஏன்னா வினையிலிருந்து வெளியே வரணும், வினையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா வினை செய்யாமல் இருக்கணும்னா வினை எப்படி வருதுன்னு தெரியணும்ல, தெரிஞ்சாதான் செய்யாமல் இருக்க முடியும். ஏன்னா வினை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா பிறவி வந்துட்டே தான் இருக்கும். பிறவிக்கு என்ன காரணம்னா வினை. இப்போ வினை வந்து இருக்கக்கூடாது, ஏற்கனவே கொஞ்சம் செஞ்சு இருக்கு மேலே, சரி அதை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டீல் பண்ணுவோம். புதுசாக செய்யாமலாவது இருக்கணும்ல, புதுசாக செய்யாமல் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னாரு நம்ம செல்லையும் சொல்லணும். சார் அந்த ஆள் பேசணும்னே எனக்கு வந்தது போவோம் அப்படிங்கிறோம், வினை செய்கிறேன்னு அர்த்தம். உனக்கே போகிறது அந்த ஆள் ஏன் அவ்வளோ பேரை விட்டு ஒன்று வந்து பேசுகிறான் அப்படின்னா நீ செய்த வினை அவன்கிட்ட பேசுவாங்கன்னு இருக்கு. அப்போ அந்த ஆள் பேசின உடனே கோபம் அந்த ஆள் மேலே வரக்கூடாது, யார் மேலே வரணும்? நம்ம மேலே வரணும். எவ்வளோ பெரிய வினையை முட்டாள்தனமாக தெரிஞ்சு வச்சுருக்கேன், இப்படி இந்த ஆள் வந்து பேசுகிற மாதிரிலாம் ஆயிட்டானா அப்படிலாம் கிடைக்கிறோம். நம்ம அதை விட்டுட்டு எனக்கு மட்டும் ஒன்றும் பண்ணணும் நம்ம புதுசு பெரிய பாடம். ஏன்னா சைவ சித்தாந்தம் என்கின்ற இந்த தத்துவம் பதிபசு பாசம் தெரிஞ்சு படித்து அது ஒருத்தம் படித்து வாழ்க்கையில் எப்படி கொண்டு நாம் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம். இறைவன் என் குணத்தான் ரைட்டுங்க, மனப்பாடம் பண்ணித்தான் இருக்கணும். உனக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கு? அதில் அது தெரியணும், இல்லைன்னு சொல்ல தெரியணும். நாம இன்னைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தா இது எப்படி கொண்டு வரணும்? புதியனவாக நான் இங்கிருந்து வினை செய்வதில்லை, வெரி குட், சீக்கிரம் பிறவிட்டு வெளியே வந்துடும், முக்தி பதிவு. அப்போ புதியனவாக வினை செய்யாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னாரு? இருக்கின்ற அனுபவங்களின் மீது பெரிய விருப்போ வெறுப்போ வேண்டாம். சொல்லுது ரொம்ப எளிமை. எனக்கு உள்ள நீங்க சொன்ன உடனே கைலாச கேட்கற நீங்க இப்படி ஆயிட்டீங்களா சார் அப்படிலாம் ஆகலாம். விசுவாசம் சொல்லு. ஏன்னா எளிமை அவ்வளோ கடினம், அவ்வளோ எளிமை கிடையாது, அவ்வளோ எளிமை கிடையாது. ஏன்னாரு இந்த 5 புலன்கள் அந்த கர்மங்களின் மூலமா பல்வேறு இதுகளில் இன்ப நாட்டத்தை ஏற்படுத்து. அப்ப என்னது? துன்பம் தரும் தெரிஞ்சும் கூட சில நேரங்களில் உடம்புக்கு ஒவ்வாதுன்னு தெரிந்தும் அந்த சுவை கருதி அதில் உள்ள விருப்பம் கருதி ஒரு பொருளை சாப்பிட்றோமே. வயசு 50 வயசு இன்னும் கூட அந்த இனிப்பு மேலே ஒரு இன்பம் இருக்கு. டாக்டர் சொல்லியிருக்காருல சுகர் இருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு, உனக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அப்புறம் ஏன் சாப்பிட்டீங்க? அதான் சார் இல்லைங்க, கொஞ்சமாக சாப்பிடுவேன், கூட ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சிட்டு போட்டேன். எப்படி நம்ம வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் வந்து எங்கே என்னது? அப்போ நம்ம அந்த பக்குவத்துக்கு மாறிட்டோமான்னா எல்லாரையும் நம்ம பொதுவாக மாறலன்னு சொல்லக்கூடாது, நல்லா நம்ம மாறல, ஆனால் மாற வேண்டும். அதான் சொல்கிறேன். இப்போ மாறுறதுக்கு என்ன தேவைன்னாரு? விருப்பு வைக்காதீங்க, அதுதான் பாடம். அதனால் மேலே வருவினை ஏது எண்ணில் அங்கன் விருப்பு வெறுப்பின் அறி அவ் விளைக்கும் எல்லா
மூலத்த வினை பயில்வாம் என்னில் நாம் மேல் முற்றி அதன் பயன் உணர்ந்து முளைக்கும் என்பர். எனக்கான எனக்குன்னு இப்படி எல்லாம் நடக்க சார், நீங்க சொல்ற மாதிரி எப்படி சார் கோபப்படாம இருக்க முடியும் அப்படின்னா, எனக்குன்னு தான் வருது. ஆமா, உங்களுக்குன்னு தான் எனக்குன்னு தான் வரும். ஏன்னா நான் செய்த வினை எனக்கு தான் வரும். அப்போ நான் எஜுகேஷன், நான் இந்த ட்ரெயின்ல எல்லாம் இருந்தேன், நிறைய பிரயாணம் பண்றேன். அதனால ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நிஜமாவே சொல்றேன், சார் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பர்த்தை ரிசர்வ் பண்ணி நல்லபடியாக தூங்கிட்டு போய் காலையில் அந்த இடத்துல பேசணும்னு போனாலும் என்ன ஆகும் தெரியுமா? நான் பிலோயர் பர்த்தை கொடுத்துருப்பேன், எனக்கு மேலே அப்பர் பர்த்தில் 2.25 வயசுல ஒரு குழந்தை வருது. ஏறும்பொழுது அழ ஆரம்பிக்குது, இறங்குறது வரைக்கும் அழுது. ட்ரெயினில் 1000 பேர் பிரயாணம் பண்ணுறான். ஆனால் அந்த குழந்தைக்கு சீட்டு சாமி எங்கே நான் அலகேட் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு அடுத்த பர்த்தில் இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிஜமா சொல்கிறேன், முன்னாடிலாம் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி அப்படின்னு இருக்கும். அதுக்காக அவங்க போய் கோபப்பட முடியாது, பக்கத்தில் பேசஞ்சர் போய் கோபப்பட முடியுமா? முடியாது. ஆனாலும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி ஆகுது. அது சரி, அது காரணம் வேற ஒன்றும் பெரிய வினையை விட்டு நீங்க பெரிய பக்கம் வந்துட்டு அர்த்தம் இல்லை. நம்ம பேசி பேரோட கொடுக்கணும், இது அழுது மாதிரி மற்றவங்களுக்கு அப்படித்தானே இருந்துருக்குன்னு ஞாபகம் இருக்கும். அதனால என்ன ஆகுது? சரி ரைட்டு. சில நேரங்களில் பார்த்தா அந்த பெற்றோரை பார்த்தா பாவமாக இருக்கு. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? பாவம், குழந்தை ராத்திரி அழுதுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ட்ரெயினில் பஸ்ஸில் சொல்லுங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருந்தால் ஏதாவது சொல்லலாம், சமாதானப்படுத்தலாம், முட்டையை வச்சுட்டு கொடுக்கலாம். 2 வயசு குழந்தை அழுதுச்சுன்னா அந்த அந்த அம்மா அப்பா தான் என்ன பண்ணுவாங்க? பாவம், அவங்களும் பாவம் தூங்காம அப்புறம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கிட்டு அந்த பக்கம் நடக்காங்க. இங்கே மட்டும் இருந்தால் என்ன மட்டும் இந்த டிஸ்டர்ப் பண்ணணும்னு எல்லா பக்கத்துக்காரனே எழுதிடுவோம் அப்படின்ட்டு அங்கே வரைக்கும் எனக்கு அதை பார்த்து திருப்தியும். ஏன்னா எல்லாம் அப்போ இது சூழல். யார் காரணம்? உன்னுடைய வினை காரணம். சரி, அதை எடுத்துக்கணும். அவ்வளோதான். பாவம் இப்படித்தான் வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் சொல்றாரு. இப்ப நடக்கிறதுல மூலத்த வினை பயில்வான் என்னின் மூலத்த வினை அப்படின்னு நம்ம முன்பு செய்த வினை, அதற்குரிய பலன் இதெல்லாம் என்னின் நாம் மேல் சுற்றி அதன் பயன் உணர்வு முளைக்கும். அது அதனுடைய பலன். நாம் செய்த வினைக்கு தக்கவாறு அந்த பலன்கள் அவ்வாறு அமைகின்றன. அது சரி என்றுதான் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள பழக வேண்டும். ஞானத்து வினைகள், ஞானம்னா உலகம், இந்த உலகத்துல வினைகள் இருதிறனாகும். புந்தி நன்னாத வினை நணுகும் வினை என என. புந்தி நன்னாத வினை புந்தி நணுகும் வினையினர் அப்படின்னா புத்தி பூர்வம் அபுத்தி பூர்வம்னு நூலுக்கு எழுதுவாங்க. நாம தெரிஞ்சே செய்யறது, சிலங்க நம்ம தெரியாம செய்யறது, அதற்கும் பலன் தான். சிவராத்திரி அன்னைக்கு மேலே இருந்து ஒரு வில்வேலையை பறிச்சு போட்டே இருந்து கீழே இருந்து சிவலிங்கம் மேலே விழுந்ததுல பெரிய புண்ணியம் கிடைக்குது. இது வந்து அபுத்தி பூர்வமா செஞ்சது, தெரிஞ்சு செய்யல, ஆனாலும் அதுக்கு பலன் உண்டு. அதே மாதிரிதான் தப்புக்கும் பலன். நம்ம தெரியாம செஞ்சாலும் பலன் உண்டு. அதனால ஞானத்து வினைகள் இருதிறனாகும். புந்தி நன்னாத வினை நணுகும் வினை என இரண்டாம். ஏலத்தான் இதம் அகிலமாகும். ஏலத்தால்னா பொருந்துதல். நாம செய்த வினை நம்மை வந்து பொருந்தும். ஏலத்தால்னா பொருந்துதல். அதனால இதம் அகிலமாம். இதனால் வலுவாது எய்தியிடும் புண்ணிய பாவங்கள் என்றே. அதனால நாம செய்த வினைகள் வலுவாது அப்படின்னா மாறாது நாம் செய்த வினை நமக்கு பலனை வந்து தரும். அப்போ நாம இன்னைக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான என்ன செய்வதுதான் பயிர்க, நாம புதியனவாக வினை செய்யக்கூடாது. முதல்ல வினை செய்யக்கூடாதுங்கிற கொள்கையிலையாவது முதல்ல தெளிவா இருப்போம். அதுக்கப்புறம் கடைபிடிக்க முடியுதான் அப்புறம் பார்ப்போம். அதுக்கான முயற்சியை பண்ணும். நூல்கள் என்ன சொல்லிச்சு, 2-3 மாசம் கழிச்சு பண்டார சாஸ்திரம் படிப்போம். இந்த பண்டார சாஸ்திரத்துல அதுக்கு ஒரு சூட்சுமம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. சார் வினை செய்யக்கூடாதுங்கிறீங்க, எனக்கு நல்லது தெரியுது. இப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லது தெரியும், ஆனால் நம்மளால செய்ய முடியாது. நான் அடிக்கடி நிகழ்வு உண்டு. 3ஆம் கிளாஸ்ல 4ஆம் கிளாஸ்லயே படித்தது. புத்தர் சொல்லியிருக்காரு, துன்பத்திற்கு காரணம் ஆசை. ஆனால் என்ன செய்யணும்? ஆசைப்படக்கூடாது. அதானே? இது நமக்கு தெரியுமா தெரியாதா? நல்ல தெரியாது. ஆசைப்படாம இருக்குமா என்ன? அப்போ ஆசைப்படக்கூடாதுங்கிறது தெளிவு. ஆனா ஆசை இல்லாம இருக்கான்னா இல்லை. ஏன்னா
சார் நானும் இப்படிதான் படிக்கும்போது தெளிவாக இருக்கு சார், ஆனால் எப்படி சார் ஆசைப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம். இப்போ அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தா மட்டும் காணாது, எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லுது உண்டு. நீங்கள் குழந்தைகள்கிட்ட நல்லபடி நீ ஃபஸ்ட் மார்க் வரணும், தயவு செய்து பெற்றோர்கள் இப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே எல்லாம் ரொம்ப பெரியவங்க தான் இருந்தாலும் சொல்கிறேன், உண்மையிலேயே குழந்தை மேலே அக்கறை இருந்தால் முதல் மதிப்பெண் பெறுவது எப்படி என்று கூட உட்காந்து சொல்லிவிட்டு, நீ எப்படியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடு, அதை மட்டும் பேசாதீங்க. அதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுங்க கூட. அதைத்தான் நம்ம செய்யணுமே ஒழிய, நீ எப்படியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடணும் அப்படின்னா அவன் திரும்ப எப்போ நீ வாங்கினியா படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அதோட நல்ல வேலை கேட்காம இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், தேவை எதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, அந்த முறையை நம்ம காட்டணும். அதே மாதிரி இங்கே வினை செஞ்சிடாங்க சரி ஜாதி எங்களுக்கு தெரியுங்க, விருப்பெல்லாம் பார்த்து எப்படி முடியும்? ட்ரெயினில் காலையில் வரேன், 4 பேரும் சீட்டு, 5 பேர் வந்துருக்கோம், பரவாயில்ல. 6வது வந்து இறங்க இருப்பாரு, பக்கத்தோட சும்மா தீர்வு, அது ஏன் முதல்ல தான் போகுது. நான் ட்ரெயினில் இப்படியே வரேன், திருப்பூர் வருதான்னு இப்படி தான் பாய்த்தே இருக்குண்டு, தூக்கவே முடியல, ஏன்னா இங்கே உட்காந்துருக்கு. அது ஏன் இப்படி உட்காந்துருக்குன்னா அது பிள்ளைகள் படுத்து இருக்கு சௌரியமா. ஏமா கொஞ்சம் பிள்ளைய தள்ளி வச்சுதான் உட்காருக்கலான்னா, இப்போ நம்ம கோவம் அவ்வளோதான், வெறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு வாழ முடியுங்களா? அப்போ வருது. ஆனால் பாடம் என்ன சொல்லுது, வெறுப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ விருப்பு இல்லாமல் இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? அதுக்கு வந்து வழிமுறையை சொல்றாரு. அதான் பண்டார சாஸ்திரம் சொல்லுது. என்ன சொல்றாரு, கிடைக்கிற நேரத்தை, கிடைக்கிற வாழ்க்கெல்லாம் வழிபாட்டுக்கு பயன்படுத்திருங்க. வழிபாடுல சுவாமி மேலேயே அந்த குடிப்பு இருக்கும் பொழுது என்ன, வேற குடிமானங்களுக்கு இடமே இல்லைன்னு நேரமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உதாரணம் சொல்றாரு. அதான் ரொம்ப வேடிக்கை. கிட்டத்தட்ட 1.5 வயசு குழந்தைய வச்சு நமக்கு உதாரணம் கட்டிட்டு போறாரு. அந்த குழந்தைய பார்த்து படித வயசு அறிவு அப்படின்னு துட்டிட்டு போறாரு சாமி அப்படின்னு சொல்றாரு. அன்னை அடித்து ஊட்டிடணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன குழந்தை 2 வயசு, தாய்மார்களுக்கு தெரியும். 2 வயசு குழந்தைகள் சாப்பாடு கொடுத்தோடு சாப்பிடுவோமா எந்த ஒன்றும் செய்யாது. இப்போ என்ன பண்ணாங்க, அதுக்கு பிடித்தமான உணவு, அதுக்கு தெரியாத ஒரு சூழல் இப்படின்னா உருவாக்கி செல்லை காட்டி டிவியை காட்டி அதுக்கு பிடிச்ச தட்டில் வச்சு அதை நெய்யை ஊற்றினேன் இனிப்பு போட்டு எந்த உணவுக்கு இப்படி எப்படியாவது சாப்பிட்டா தெரியும் போகிறாங்க. பின்னாடி போகிறாங்க, பாவம் சாப்பிட மாட்டாங்க. எந்த ரோட்டில் அங்கே போய் மண்ணில் போய் விளையாடுறது அழுது அந்த குழந்தை. இப்போ அதுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சாங்க. அந்த மகிழ்ச்சி அதுக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ என்ன பண்ணுறாங்க, மாறிட்டாங்கம்மா, கண்டிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. நீ சாப்பிடலன்னா நான் உங்களோட பேச மாட்டேன், நான் உனக்கு அந்த பொருள் வாங்கி தர மாட்டேன். அதுக்கு அந்த பொருள் அதுக்கும் தரல, அது விளையாட பண்ணணும். அப்புறம் ஒரு அடி சொல்லுன்னு வச்சுட்டாங்க, சாப்பிட்டு விளையாட போகணும்ல.